நம்ம சேனல் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்குறேன்னு இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் ரோகிணி. இந்த நாள் இந்த நொடி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத புதிய அனுபவமாக இருந்தது. காரணம், இன்று தான் முதலிரவு அறையில் கணவருக்காக காத்திருக்கிறேன். அனைத்தும் கனவுகளாக தோன்றியது. ஏன், கனவு கண்டால் கூட இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்காது. சொல்லப்போனால் எனக்கு எல்லாம் திருமணம் ஆகுமா என்ற சந்தேகத்தில் பலமுறை நான் யோசித்து கொண்டே இருந்தேன். நான் திருமணம் செய்து கொண்டவர் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒரு வாரிசு. அவர் பெயர் கௌதம். அவர்களுக்கு உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிறைய நிறுவனங்கள் உள்ளது. அவரும் ஒரு கதாநாயகனுக்கு குறைவில்லை. அவ்வளோ அழகாக இருப்பார். அவரோடு ஒப்பிடுகையில் நான் அவரின் பாதிக்கு கூட ஈடாக மாட்டேன். அப்படி இருந்தும் அவர் என்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். எங்களின் காதலால் அவர்களின் வீட்டில் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் அனைவரையும் எதிர்த்து கொண்டு என்னை திருமணம் செய்து கொண்டார். எங்கள் திருமணத்தில் அவர்கள் வீட்டில் யாருக்குமே விருப்பமில்லை. மகனின் ஆசையை மீற முடியாமல் ஏனோதானோ என்று ஏற்றுக்கொண்டனர். முதலிரவு அறையில் என்னை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். சிறு வயதில் அவ்வளவாக ஞாபகமில்லை என்றாலும் ஓரளவு இருக்கத்தான் செய்தது. எனக்கு அப்பா மட்டும்தான். அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. அப்பாவும் சிறு வயதில் என்னை பாசமாக வளர்த்தார். ஒரு கட்டத்தில் அவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அனாதையாக நின்ற என்னை சித்தப்பா தான் அவரது வீட்டில் சிறிது காலம் வளர்த்து வந்தார். ஆனால் சித்தி எனக்கு செய்யும் கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு நாள் என்னிடம் எங்கள் சித்தப்பா சொன்னார், பாரம்மா, எனக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளது. அவர்களோடு உன்னை நான் வளர்ப்பது முடியாத காரியம். அது மட்டும் இல்லாது சித்தி உன்னை கொடுமை செய்தே கொன்று விடுவாள். நான் உன்னை அனாதை என்று கூறி ஏதாவது ஆசிரமத்தில் சேர்த்து விடுகிறேன். அங்கு சென்று நீ பிழைத்துக்கொள். தயவு செய்து இந்த சித்தப்பாவை மன்னித்து விடு என்றார். அந்த சிறு வயதிலேயே நானும் அவரின் நிலைமையை புரிந்து கொண்டேன். சரி என்று கூற சில நாட்களே ஒரு ஆசிரமத்தில் அனாதை என்று கூறி சேர்த்து விட்டார். சில மாதங்கள் வரை பார்க்க வந்தவர் அதன் பிறகு பார்க்கவே வரவில்லை. அவருக்கு என்ன ஆனது என்று கூட எந்த தகவலும் இல்லை. அந்த அனாதை ஆசிரமத்தில்தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது. அங்கு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து நானும் இளம்பெண்ணானேன். எனக்கு படிப்பின் மேல் அதிக ஆர்வம் இருந்ததால் அங்குள்ளவர்களும் புரிந்து கொண்டு அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ படிக்க வைத்தனர். சில நல்ல உள்ளங்கள் உதவியால் எனக்கு கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆசிரமத்திலிருந்து சிறிது தூரத்தில்தான் கல்லூரியும் உள்ளது. அங்குதான் முதல் முறையாக எனது கணவனான கௌதமை பார்த்தேன். ஆரம்பத்தில் அவ்வளவாக அவர் மேல் எந்த விருப்பமும் உண்டாகவில்லை. காரணம், அவரை சுற்றி எப்பொழுதும் பெண்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். நானும் எனது நிலைமையை புரிந்து கொண்டு படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தேன். அனைத்திலும் முதல் மதிப்பெண் பெற்று அனைவரின் கவனத்தை ஈர்த்து வந்தேன். நான் கல்லூரியில் கடைசி வருடத்தில் கௌதம் என்னிடம் பேச ஆரம்பித்தார். நானும் முதலில் நட்பு ரீதியாகத்தான் பழகி வந்தேன். பிறகு போக போக எங்களுக்குள் இருந்தும் புரிதலும் நட்பும் எங்களை வேறு ஒரு கட்டத்திற்கு எடுத்து சென்றது. இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை என்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம். இப்படியும் கல்லூரி வாழ்க்கை முடிந்தது. அதன் பிறகு நானும் எப்பொழுதும் போல அனாதை ஆசிரமத்தில் முடங்கிவிட்டேன். கௌதம் தான் எப்பொழுதும் பார்க்க வருவார். இது அங்கு இருந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. என்னால் மற்ற பெண்களும் கெட்டுப்போய் விடுவார்கள் என என்னை திட்டி தீர்த்தனர். இதை பற்றி நானும் கௌதமிடம் தெரிவித்தேன். பின்னர் அவரும் நானும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம். பிறகு யாருக்கும் தெரியாமல் திருமணமும் செய்து கொண்டோம். அதன் பிறகுதான் திருமணத்தை பற்றி வீட்டில் பேச அவர்கள் ஒரு அனாதை பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை. இருந்தாலும் கௌதம் அவரிடம் கோபித்து கொண்டு பிடிவாதமாக இருக்க அவர்கள் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தனர். அதன் பிறகுதான் என்னையும் அவரின் வீட்டுக்கு அழைத்து வந்தார். அது வீடு என்று சொல்வதை விட பங்களா என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் தனித்தனியாக வேலையாட்கள் இருந்தனர். அந்த வீட்டில் நான் இருப்பது யாருக்குமே பிடிக்கவில்லை. இருந்தாலும் மகனுக்காக மாமனாரும் மாமியாரும் பொறுத்து கொண்டனர். என்னிடம் எதுவும் பேசவில்லை. இவை அனைத்தும் ஒரு கனவு போல யோசித்து கொண்டிருந்தேன். சில நிமிடங்களில் கௌதமும் அறைக்குள் வந்தார். பின்பு எனக்காக விலை உயர்ந்த ஒரு பரிசு பொருட்களை கொடுத்தார். அதன் பிறகு நானும் அவரும் வெகு நேரமாக பேசி கொண்டிருந்தோம். பிறகு படிப்படியாக இன்பமழை பெய்ய தொடங்கியது. அது இரவு முழுவதும் தொடர்ந்தது. நாங்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தோம். திருமணமாகி 3 நாட்கள் ஆகிவிட்டது. நாங்கள் அனுபவித்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. இருவரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அவரின் அன்பினால் நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறந்து போயின. அவரின் பாசமும்
அரவணைப்பும் இப்பொழுது என் மனம் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு 4வது நாள் கௌதம் என்னிடம் அவசரமாக வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என தெரிவித்தார். அவர் கூறி முடிக்கும் முன்னரே நான் உடைந்து போனேன். அதன்பின் அவர்தான் சில நாட்களில் வேலை முடிந்து திரும்பி வந்து விடுவதாக என்னை ஆறுதல் படுத்தினார். ஒரு கட்டத்தில் நானும் புரிந்து கொண்டேன். நானும் சரி என்று சம்மதிக்க அவரும் கனத்த இதயத்துடன் என்னை விட்டு பிரிந்து சென்றார். அவர் சென்ற மறுநாளே என்னுடன் மாமியார் சண்டையிட ஆரம்பித்தார். பார்ப்பதற்கு பவ்யமாக காட்சியளித்த அவர் என்னை வார்த்தைகளால் கிழித்தெடுத்தார். ஒரு கட்டத்தில் மாமனாரும் அவருடன் சேர்த்து கொள்ள இருவருமாக என்னை பொட்டி படுக்கைகள் எடுத்து வெளியே வீசி என்னை வீட்டை விட்டு துரத்தினர். நானும் நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவர்களோ கடைசி வரை என்னை வீட்டில் இருக்க அனுமதிக்கவில்லை. போகும் பொழுது கூட எனது மகன்தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பச் சொன்னான். பணக்காரர்களுக்கு இதெல்லாம் சகஜம்தான். உன்னைப் போல் 1000 பெண்கள் என் மகனை பார்த்து விட்டனர் என்று கூறினார்கள். அவர்கள் கூறியதை நானும் நம்பவில்லை. இருந்தாலும் அவர்கள் சொன்ன விதம் என்னை யோசிக்க வைத்தது. என்ன செய்வதென்று புரியாமல் எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தேன். எப்படியும் கௌதம் என்னை தேடி வருவார், பிறகு அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில்தான் இருந்தேன். வெகு நேரமாக அழுது கொண்டே எங்கே செல்வது என்று புரியாமல் வீதியில் இறங்கி நடக்க ஆரம்பித்தேன். அனைத்தையும் யோசித்தபடி எவ்வளவு நேரம் நடந்தேன் என்பது தெரியவில்லை. எங்கே சென்று கொண்டிருந்தேன் என்றும் எனக்கு புரியவே இல்லை. என்னையும் அறியாமல் ரோட்டை கடப்பதற்கு முயற்சி செய்ய எதிரே வந்த வாகனம் என்னை மோதி நின்றது. நானும் அவ்வழியில் துடித்து மயக்கமடைந்தேன். கண் விழித்து பார்க்க நான் ஒரு மருத்துவமனையில் இருந்தேன். அருகே 2 வயதான தம்பதிகள் நின்றிருந்தனர். என்னை பார்த்து நலம் விசாரிக்க நான் வழியில் துடிப்பதை பார்த்து அவர்கள் பதறி போயிருந்தனர். எனக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பலமாக கட்டப்பட்டிருந்தது. அங்குதான் வலியும் மிக அதிகமாக இருந்தது. மருத்துவர்களும் என்னை பரிசோதிக்க 2 மாதங்கள் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என கூறிவிட்டனர். பிறகு அந்த வயதான தம்பதிகள் தாங்கள்தான் அந்த காரை ஓட்டி வந்ததாகவும், நீ குறுக்கே வந்ததால் நிலைத்தடுமாறி உன்மேல் மோதிவிட்டதாகவும், அதன் பிறகு அவர்களே மருத்துவமனையில் சேர்த்து விட்டதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். நானும் அவர்களுக்கு நன்றி கூறினேன். காரணம் தவறு என்மேல்தான். என்னை அப்படியே விட்டு செல்லாமல் மருத்துவமனையில் சேர்த்ததற்கு. சில நாட்கள் வரை இருவருமே என்னுடன் இருந்து எனக்கு தேவையானதை செய்து வந்தனர். அவர்கள் மேல் இனம் புரியாத மரியாதையும் பாசமும் உண்டானது. பிறகு அவர்கள் என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர். நானும் என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து சோகமான விஷயங்களும் தெரிவிக்க அவர்களும் கலங்கி போயினர். அவர்கள் என்னிடத்தில் உனக்கு நடந்தது மிகப்பெரிய துரோகம், உடனடியாக காவல்துறைக்கு சென்று புகார் அளிக்கலாம் என தெரிவித்தனர். நானும் அவர்களிடம் எனது கணவர் இல்லாத சமயத்தில் இப்படி ஆகிவிட்டது, அதற்காக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தால் அவர்கள் மரியாதைக்கு களங்கம் ஏற்படும். இதை என்னாலும் சரி கணவராலும் சரி தாங்கிக் கொள்ள முடியாது என்றேன். எப்படியும் சில நாட்கள் கணவர் திரும்பி வந்து விடுவார், அப்பொழுது அவரிடம் பேசிக்கொள்ளலாம் என கூறி அவர்கள் அமைதியாக்கி விட்டேன். பிறகு மருத்துவமனையிலிருந்து என்னை அவர்களது வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்று பார்க்க அவர்கள் இருவரும் மட்டுமே இருந்தனர். அவருடன் அவர்களை பற்றி நான் விசாரிக்க அவர்களே, எங்களுக்கு பிள்ளை இல்லை, நாங்கள் தனிமையில்தான் வாடி வருகிறோம், நீயும் எங்களுடன் தாராளமாக இருந்து கொள்ளலாம் என அனுமதித்தனர். எனக்கு அவர்கள் நினைத்து கவலையாகத்தான் இருந்தது. எனக்கு போவதற்கு இடமில்லாததால் அவருடன் தங்கிக் கொள்வதற்கு சம்மதித்தேன். சில நாட்கள் கழித்து பெரியவர் நான் குறிப்பிட்ட கணவரின் விலாசத்திற்கு சென்று பார்க்க அங்கே கணவரின் பெயரை குறிப்பிட்டு வேறு ஒரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கான விழா நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெரியவரும் என்னிடம் வந்து தெரிவித்தார். நானும் அதிர்ந்து போனேன். இப்பொழுது மாமியார் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. ஒரு வேளை கணவரின் துணையோடு தான் என்னை வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்களோ என நினைக்க ஆரம்பித்தேன். வெகு நேரமாக அழுது கொண்டிருந்த என்னை பெரியவர்கள்தான் சமாதானம் செய்து வைத்தனர். அப்பொழுது கூட காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கலாம் என்று தான் கூறினார். ஆனால் எனக்கு அதில் இஷ்டமில்லை. கணவரின் மனதில் நான் இல்லை என்று தெரிந்து அதன் பிறகு புகார் அளித்து என்ன செய்ய போகிறோம் என அமைதியாக இருந்துவிட்டேன். வெகு நாட்களாக கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தேன். எனது நிலைமையை பார்த்த பெரியவர் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தனர். பிறகு அவர்களும் எங்களுக்கு என்று யாரும் இல்லை, நீயும் அனாதையாக நிற்கின்றாய், கடவுளாக பார்த்து எங்களிடம் உன்னை அனுப்பி வைத்துள்ளார், நீயும் எங்களுடையே இருந்துவிடு என வற்புறுத்தினர். நானும் யோசிக்க அவர்கள் அன்பினால் கட்டுப்பட்டு அவர்களும் பேச்சுக்கு அடிபணிந்தேன். நானும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களுடன் இருக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் கணவனை மறக்க முடியாமல் இருப்பதை அவர்களும் புரிந்து கொண்டனர். ஒரு கட்டத்தில் இவ்வீட்டில் இருந்தனால்தான் தேவையில்லாத நினைவுகள் வரும். நீயே நல்லபடியாக படித்திருக்கின்றாய், அதற்கு உண்டான வேலையை தேடிக்கொள், அப்பொழுதுதான் உனது மனம் தெளிவடைந்து வேறு விஷயங்களை பற்றி யோசிக்க தொடங்குவே என்றார்.
எனக்கு அதுதான் சரி எனப்பட்டது. நானும் எனக்கு தகுதியான வேலையை தேடத் தொடங்கினேன். சில மாதங்களுக்கு பிறகு பெரிய அலுவலகத்தில் வேலை கிடைத்தது. சில நாட்களில் நானும் சகஜ நிலைக்கு திரும்பினேன். 3 நாட்கள் மட்டுமே கிடைத்த சந்தோஷத்திற்காக என் முழு வாழ்க்கையும் வீணடித்து கொள்ள நான் விரும்பவில்லை. நடந்தவற்றை வைத்து பார்க்கும் பொழுது கணவன்தான் என்னை உபயோகித்து விட்டான், குப்பை போல் வீசி எறிந்து விட்டார் என நினைத்தேன். அதற்கு பிறகு படிப்படியாக அலுவலகத்திற்கு முன்னேறி நல்ல பதவியை அடைந்தேன். இதற்கிடையில் 5 வருடங்கள் கடந்து விட்டது. ஆரம்பத்தில் அடிக்கடி கணவனின் நினைவுகள் வந்து போகும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அவரின் நினைவுகள் மறந்து போயின. ஒரு நாள் நான் வேலை பார்த்து கொண்டிருந்த அலுவலகம் வேறு ஒரு பெரிய நிறுவனத்திடம் விற்கப்பட்டது. புதிதாக வாங்கிய முதலாளியும் இன்னொரு ஓரிரு நாட்களில் அலுவலகத்தை காண வருகிறாய் என்ற செய்தியும் தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கினோம். எதிர்பார்த்தது போலவே 2 நாட்களில் புதிய முதலாளி அலுவலகத்திற்கு வந்தார். அவரை அனைவரும் வரவேற்க நானும் அவரை பார்த்து கொண்டு அதிர்ச்சி அடைந்து நின்றிருந்தேன். அதற்கு காரணம் அவர் என் கணவர் கௌதம் தான். என்னை அவர் கவனிக்கவில்லை. எனக்கு அப்பொழுது அவர் மேல் கோபம் மட்டுமே இருந்தது. காரணம், காதல் என்ற போர்வையில் என்னை ஏமாற்றி சென்று விட்டார். பிறகு உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மட்டும் அவரது அறைக்கு அழைக்க நானும் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். அவர் அறைக்குள் செல்ல என்னை பார்த்து அவர் அதிர்ந்து போனார். அவர் என் கண்களில் கோபம் மட்டுமே தெரிந்தது. என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. வேகமாக என் அருகில் வந்தவர் ஓங்கி கணத்தில் அறைந்து விட்டார். எனக்கு அப்பொழுது கோபமாக தான் இருந்தது. பதிலுக்கு அவரை திருப்பி அடிக்க வேண்டும் என்று. ஆனாலும் அப்பொழுது இருந்த மனநிலையை ஒன்றும் பேச முடியவில்லை. நானும் அழுது கொண்டே அலுவலகத்தை விட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன். வீட்டிற்கு வந்து பெரியவர்களிடம் நடந்தவற்றை கூற அவர்களும் ஆறுதல் படுத்தி இனிமேல் அந்த அலுவலகத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். எனக்கு அதுதான் சரி எனப்பட்டது. 3 நாட்கள் வரை வேலைக்கு செல்லவே இல்லை. 4வது நாள் வீட்டின் வாசலில் கார் ஒன்று வந்து நிற்க அதிலிருந்து இறங்கியது வேறு யாரும் அல்ல, கணவர் கௌதம் தான். நானும் அவரை பார்க்க கோபமாக என்னை உள்ளே வந்தவர் பெரியவர்களும் யார் என்று தெரியாமல் திகைத்து நிற்கத்தான் செய்தது. அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தேன் நான். பிறகு அமைதியாக அமர்ந்தவர் என்னிடம், ஏன் இப்படி செய்தாய்? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். நீ இதைப்போல் ஒரு கேவலமான காரியத்தை செய்துவிட்டு செல்வாய் என சிறிதும் நினைக்கவில்லை. என் வாழ்க்கையை பாழடித்து விட்டாயே. இப்பொழுது கூட உன்மேல் கோபம் அதிகமாகத்தான் உள்ளது. ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, உன்னை காதலித்த பாவத்திற்காக நீ செய்ததற்கான என்ன காரணத்தை கேட்டுவிட்டு போகலாம் என்றுதான் வந்துள்ளேன். என்னிடம் அதைப்போல் செய்ததற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது என கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் கௌதம். எங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து நின்றோம். பின்பு நானாக, நீங்கள் என் மேல் கோபப்படுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. சொல்லப்போனால் நான் தான் உங்கள் மேல் கோபப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் என் மேல் கோபப்படுவதற்கு என்ன காரணம்? உங்கள் வாழ்க்கையில் நான் எப்படி விளையாடினேன்? நீங்கள் தான் என்னை உபயோகித்துவிட்டு குப்பை போல் தூக்கி எறிந்து விட்டீர்கள். நீங்கள் என்னிடம் பேசுவதற்கு கூட தகுதியற்ற ஆள் என்றேன். அவரும் என்னை குழப்பம் போல் பார்த்து கொண்டிருந்தார். பின்பு பெரியவர்கள்தான் சுதாகரித்து கொண்டு கணவனிடம் விசாரிக்க ஆரம்பித்தனர். நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு என்ன ஆனது என்று அவரும் பேச ஆரம்பித்தார். நான் வெளிநாட்டிற்கு சென்ற பிறகு என்னிடம் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை இவள் திருடி சென்று விட்டாள். அது மட்டுமல்ல, என்னை காதலித்து கொண்டிருக்கும் பொழுது வேறு யாருடைய உடனே பழக்கம் ஏற்பட்டு அவனுடன் சென்று விட்டாள். இப்பொழுது என்னவென்றால் நல்லவளை போல் நடிக்கிறாள் என்றார். இதை கேட்ட நானும் அதிர்ந்து போனேன். பெரியவர்தான், இதை உங்களிடம் யார் தெரிவித்தது என கேள்விகளை கேட்க, எனது அம்மா தான் அனைத்தையும் தெரிவித்தார் என்றார். எனக்கும் பெரியவர்களுக்கும் ஓரளவு புரிந்து போனது. என்னை வலுக்கட்டாயமாக துரத்திவிட்டு மகனிடம் என்னை பற்றி இல்லாதே கூறியுள்ளனர் என்பதற்கு பிறகு பெரியவர்கள்தான் அவருக்கு விளக்கம் அளித்தார். நீங்கள் வெளிநாடு சென்ற பிறகு அவர்களை உங்களது அம்மா வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அதன் பிறகு எங்கள் வண்டியில் அடிபட்டு மருத்துவமனையில் சேர்த்த பிறகு இப்பொழுது வரை நாங்கள் தான் அவர்களை கவனித்துக் கொள்கிறோம் என்ற உண்மையை அவரிடம் தெரிவிக்க அவரும் அதிர்ச்சி அடைந்தார். என்னை பார்த்து அழ ஆரம்பித்தார். நானும் அவரிடம், அப்படி என்றால் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது, உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, பிறகு எதற்காக என்னை தேடி வந்தீர்கள்? உங்களது குடும்பம் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டியதானே, எதற்காக என்னை தேடி வர வேண்டும் என்றேன். அவரும் கவலையாக, நிச்சயதார்த்தம் நடந்தது உண்மைதான். நான் வெளிநாட்டில் இருந்து வந்தவுடன் உன்னை பற்றி கூற உன்மேல் இருந்த கோபத்தில் சரி என்று சம்மதித்து நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் அதன் பிறகு உன்னை என்னால் முழுமையாக மறக்க முடியவில்லை. உன் நினைவுகள் அதிகமாக என்னை வாட்டி வதைத்தது.
இதை பற்றி நிச்சயதார்த்தம் நடந்த பெண்ணிடம் கூற அவளும் புரிந்து கொண்டார். அதன் பிறகு திருமணம் நிறுத்தப்பட்டது. அதிலிருந்து இப்பொழுது வரை நான் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை. உன் நினைவாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு எப்பொழுதும் மட்டுமல்ல, எப்பொழுதும் உன்னை மறக்க முடியாது என கண்ணீரோடு கூறிக்கொண்டிருந்தார் அவர். கூறியதை கேட்டு நானும் அழ ஆரம்பித்தேன். பிறகு இருவரையும் பெரியவர்கள்தான் சமாதானம் செய்து வைத்தனர். இது அனைத்திற்கு காரணம் கௌரவம், அந்தஸ்து என கூறி பிரித்து வைத்த மாமனார் மாமியார் தான் என்பதை இருவருமே புரிந்து கொண்டோம். பிறகு சிறிது நேரத்தில் என்னை கணவர் அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றார். என்னை பார்த்ததும் மாமனார் மாமியாரும் இருவருமே அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு என்னை பற்றி விசாரிக்க இருவருமே உண்மையை ஒப்புக்கொண்டனர். தாங்கள் தவறு செய்துவிட்டோம் என மன்னிப்பும் கூறினர். ஆனால் கணவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதே என்னை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார். அதன் பிறகு பெரியவர்கள் வீட்டில்தான் வசிக்க ஆரம்பித்தோம். பெரியவர்களும் என்னை சொந்த மகளாகவும் அவரை சொந்த மருமகனாகவும் பார்த்து கொண்டனர். அதன் பிறகு மாமனாரும் மாமியாரும் பலமுறை என்னை தேடி வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். ஒரு கட்டத்தில் அவர்களையும் நான் புரிந்து கொண்டேன். நானும் மன்னிக்க கணவரிடம் புரிய வைக்க ஆரம்பித்தேன். மன்னிக்க வைத்தேன். இப்பொழுது ஒற்றுமையாக அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.